ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கிட்ட கேக்கு வெட்டுறோன்னு சொல்லவே இல்லை. காலையிலேருந்து அமைதியாகவே இருந்தோம். அவங்களும் பாவம் எப்பவுமே வருஷம் கேக்கு வெட்டாங்களே, இந்த வாட்டி வெட்டலையேன்னு சொல்லி காலிலேருந்தே கொஞ்சம் அப்படியே மூட் இருக்காங்க. வாங்க அம்மாவுக்கு போய் கேக்கை வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் தேவா, நான் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. அது போகுது தானா போயிடும். ஹாப்பியா இருந்துச்சா? இன்னைக்கு போரா போச்சா? உண்மையா சொல்லு. கொஞ்சம் போர் தான் இல்ல, ஏன்னா எதுவுமே செய்யல உனக்கு. அது ஐயா, அதனால்தான். அப்படியெல்லாம் இல்லை, செய்யறதெல்லாம் இல்லை, இதே போதும். என்ன வேணும்? சாப்பிட்டோம், ஓகே. ஆனா வேற எதுவும் செய்யலல்ல. அது பரவாயில்ல. டெய்லி தான் அது எதுன்னு செய்றீங்க, சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல விடு. அது வரைக்கும் இல்லை, நீ ஆச்சு. பையன்தான் போயிட்டான். அதால எல்லாம் கும்பலாக இருக்கணும்னு ஆசை. அதான் ஒன்று, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு மாதிரி வேறுபடி. இப்போ எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். போயிட்டு சாமியை கும்பிட்டு கடவுள் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லையே, கோயிலுக்கு தான் போகிறோம். என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பத்துவோம், அவ்வளோதான். டெய்லி பண்ணுறது இந்த வேலை தான். அதேதான், வேற என்ன பண்ணுவோம்? ஓகே, சரி. ஸ்வேதா கிளம்பிட்டு இருக்கா, கிளம்பிடலாம். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்க, நம்ம மேக்ஸ் சார் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்லுங்க மாமா, மாமியாருக்கு என்ன பண்ண போறீங்க? அது சொல்லுங்க. அன்பு தான் கட்ட போறீங்களா? அன்பு ஒன்றே போதும். அவங்க கேக்கு வெட்டலன்ட்டு இப்போ வெட்டுவேன்னு தெரிஞ்சா செம்ம ஹாப்பியாக அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயும் இருங்க. ரொம்ப அவங்க எங்கள் அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு கேக் வெட்டுவாங்க, நாங்கள் எனக்கு வரல வெளியே அப்படின்னு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கான், வரலன்னு சொல்லிட்டாங்க. கேக் வெட்டுறோன்னு சொல்லிட்டு வெட்டல. டைம் ஆகினே இருக்குதா? எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வருஷம் நானும் வெட்டுவேன். அம்மாவுக்கு புடவையும் எடுத்து கொடுப்பேன், கேக்கையும் வெட்டுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் வெட்டலை. மாமா தான் திடீர்னு சரி அம்மாவுக்கு கேக் வெட்டிடலாம். எப்பவுமே நார்மலாக வந்து நான்வெஜ் அதுவும் செய்வோம். இன்னைக்கு மட்டும் சிம்பிளாக செய்யல. இன்னைக்கு ரசம் வச்சு ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம். அதாவது நான்வெஜ் தான். பக்கத்தில் லோக்கலில் போயிட்டு அதுக்கப்புறம் கேக் வாங்கி வந்து கட் பண்ணோம். அவங்களுக்கு தெரியும் சஸ்பென்ஸாக. அது என்ன கடைக்கு போகும்போது பார்த்துட்டாங்க, தள்ளி விட்டுட்டு பின்னாடி தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம அங்கே போய் பார்ப்போம். கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க பின்னாடி ஸ்வேதாவும் அம்மாவும். நான் வீட்டை விட்டு கிளம்புறோம். வீட்டு பக்கத்துல வந்துட்டானாப்பா. ஏதோ வந்துட்டானா? இப்பதான். சரி வா, நாங்க வந்து இருக்கோம் பாரு. ஆத்தாட்டியா? சரி சரி சரி, வரோம். ஆத்தாடு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் எல்லாம் 4 பேர் கோவிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மாமா வண்டி ஓட்டுறாரு இன்னைக்கு. வண்டி ஓட்ட மாட்டேங்க. வண்டி ஓட்டுவேன் மாமா, ஆனால் நம்ம கோவிலுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. சில பேர் கண்ணு பட்டே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போதான் போக முடியுது. என்ன பண்ணுறது? போகிறாங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லியே எங்கேயுமே போக முடியாம ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே தான். அதனால் இன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம் எல்லாம். அம்மா இங்கே தான், நம்ம வீட்டுக்கிட்ட தான். அதையும் யாரும் வந்து இங்கேருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க அந்த கோவிலை. நான் எடுத்து போடுறேன், ஆனால் உள்ளே மட்டும் எடுக்க முடியாது, எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் வெளியே மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோவில். வாங்க போய் பார்ப்போம்.
பிஸி ஆகிட்டீங்களா? கேக்குதா? வீடியோ வந்து என்ன ஃபோன் பண்ணேன், ரெடி பண்ண ஒன்று இங்கே சேக்காட் கோவில் ஃப்ரெண்ட்ஸ், சிவன் கோயில் இருக்கு இங்கே சேக்காடு, ஆவடி சேக்காடுன்னு. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நீங்கள் ஆவடியிலேருந்து சேக்காடு கோவில் நீங்கள் யாரா எடுத்து போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. பாபா கோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாபா இருக்காரு. இதுதான் பாபா கோயில். இன்னைக்கு சாமியும் ஊர்வலம் பார்த்தாச்சு நம்ம. இங்கதான் சேக்காடு உள்ள திரும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள போய் லாஸ்ட்ல இருக்கு பெருமாள் கோயில், சிவன் கோயில். இங்க முன்னாடியே வந்து இங்க பெருமாள் கோவில் இருக்கு. ஆஃப் பண்ணாச்சு. இதான் பெருமாள் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ காலியா இருக்கு தெரியல, எப்போ பாரு இப்போ இந்த பெருமாள் கோயில் மட்டும் காலியா இருக்கும். ஆனா கோவில் மட்டும் அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் கோயில் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டிட்டு வராங்க கோவில். உள்ளெல்லாம் கட்டிட்டாங்க, இங்க கோபுரம் மட்டும் கட்டுறாங்க. வாங்க அப்படி கோயிலுக்குள்ள போவோம். இப்படியா? நான் வண்டியில் வைக்கல, பயங்கரமா கல் குத்தும், அதனால்தான். கூட்டம் இல்லை, சிவன் கோயில்ல கூட்டம் இல்லை போல. வாங்க அப்படியே கோயில். ராமர் கோயில்ல தான் கூட்டம் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோவில். இங்க பாருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க விட மாட்டாங்க, அதனால தான் எடுக்க விட மாட்டாங்க. அங்கே ஆள் இருக்காங்க. எடுக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கட் பண்ணிக்கிறேன். விட மாட்டாங்க. நகரக்கும் நந்தி. ஃப்ரெண்ட்ஸ் கோவில் காலியா இருக்கு இல்ல? நீங்க சாப்பிடுங்க.
வாங்க. சொல்லியிருந்தா நாங்கள் அங்கேயே நின்று இருப்போம்ல. இங்கே பாருங்களேன், காம்பவுண்டில் எவ்வளோ ஹைட்டாக அந்த பசுமாடு கோயில் அமைதியாக இருக்குது. நல்ல காம்பவுண்டு ஹைட்டாக நல்லா கட்டுறாங்க. எவ்வளோ உண்டு இருந்து எங்கள் பையனை போட்டு காமிக்கல வந்து இறங்கு பாரு மாமா. அதுக்குள்ளேயே போய் முன்னாடி உக்காந்துட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு போராட்டமாக இருக்குது, முன்னாடி யார் உக்காடுறதுன்னு. போய் உக்காந்துட்டா பாரு. ஏய் இறங்க, இறங்கு போமா. ஏய் லாக் பண்ணி வச்சுக்கிற, இறங்குடி. ஏய் இறங்கு, வெறுப்பேத்தாத. அங்கன்னு வரும் ப்ளீஸ் பாப்பா. வா பாப்பா, இறங்கி வா. கெஞ்சு சரி வா அண்ணி. போறீங்க இன்னும் பெரிய வைக்கலாமா? அது 1 கீஸ் தான் இருக்கு. பைனாப்பிள் வேண்டாம், பைனாப்பிள் வேண்டாம்ப்பா. ப்ளூபெரியும் வைக்குங்க. இருங்க, இதில் இங்கே இல்லைல்ல. சின்ன அது போயிடுச்சு. ஓகே நம்ம காமராஜ் நகர் ரோடு ஃபுல்லா இருட்டா இருக்க மாதிரி இது. இதுல இருந்து பார்த்தா வெளிச்சமாவே இல்ல. இருக்குமாம்மா? 6 மாசத்துல பல்லு 5 இருக்கும்ன்றா. வாங்க மா. உள்ள போட்டுமா மியூசிக்கல்? போடக்கூடாது, காப்பிரைட் வந்துடும். காப்பிரைட். ஆமா, இவரு மறைக்கிறாரே தேவி. அவங்க கிட்ட நைஃப் கொடுங்க. கை தருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பீப் போடணுமா? அவன் பீப் போடுறதாதான் சைஸ் வந்தான். பீப் போடாத வரையும் அவன் முட்டை போடுற வரையும் சைஸ் வரல. அங்க கொடு போய். போ போ வெட்டு 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 போமா. உண்டு. பவானி நீங்க வெட்டுறது கீழே வச்சு கீழே வண்டி மாட்டி போடு. வா 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 வா. இது இந்தா இந்தா இந்தா. ஸ்வே இருக்கு, போ வாங்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா. ஏய் நோ, கட்ட பழக்கம் இருக்கு உன்கிட்ட மேக்ஸ்.
வீட்டு தான் தெரிஞ்சிச்சு. சரி அதான் உங்களுக்கு அதனால உங்களை செல்லக்குட்டி கரெக்டாக போய் மறைக்கிறாரு பாரு. நான் பொறைக்கேறிச்சா யாருக்கு இதோ இருக்கு. நிமிஷம். மெல்ட் ஆயிடுச்சு. நான் ஊத்துறேன். ஓகே இந்தாங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டைம் நடி இப்போ டைம் 9:40மா. ஏய் 9:18 ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்லேயே எல்லாம் சாப்பிட்றோம். மம்மி இப்போ சொல்லு மம்மி, இப்போ ஹாப்பியா ஆனியா இல்லையா? ஹாப்பியா ஹாப்பி உண்மையா? உண்மையா ம். பசங்கெல்லாம் வந்தாங்க, கேக் வெட்டினாங்க, கொஞ்ச ஜாலியாக பேசிட்டு. எதிர்பார்த்தியா நீ கேட்கலாம்? தெரியாது, ம். எனக்கு சொல்லவே இல்லை. இவங்க கடைக்கு போய் கூட மறிக்கிறாங்க. ஏன் போய் நிற்கிறாங்கன்னு நான் அப்போ எட்டி பார்க்குறேன். எனக்கு இங்கிலீஷில் இருக்குதான்னு தெரியல. கடை ஒன்றும் ம். மெடிக்கல் ஷாப்பு அது இதுதான் பார்க்குறேன். பார்த்தா வெளியே தூக்கின்னு வருதுங்க. அப்போ தான் அது கேக் வாங்கிட்டாங்க. ம். இப்போ பொடி ஏமான்னு கேட்டேன். வெங்காய் ஓகே ஓகே, சாப்பிடுங்க சாப்பிட்றோம். ம் சாப்பிடுங்க. கையா காட்டுங்க. ம் சாப்பிட மாட்டியா? உப்பு போடுறோம். ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கோயிலுக்கு போனோம். அம்மாவுக்காக கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் என் தம்பி வீட்லேயும் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க என் தம்பி ஒய்ஃபு பொண்ணு வந்திருந்தாங்க. கேக்கு வெட்டுறோம்னு அம்மா கூப்பிட்டாங்க. அதனால் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க. சரி நாங்கள் இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அதான் சாப்பிட்றோம். ரைஸ் வந்து டேஸ்ட் கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.